السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை அவன் அங்கீகரிக்கின்றான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நீண்ட காலமாக துஆக்கள் கேட்டும் இன்னும் நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படவில்லையா? யக்கீனோடு இந்த துஆவை ஓதி உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று உங்களுடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பான். அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு துஆ. அதிகமானோருடைய வாழ்க்கையில் இந்த துஆவை ஓதி அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவை ஓதி நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள். என்ன துஆ என்றால், اللهم أنت خلقتني وأنت تهديني وأنت تطعمني وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم أنت خلقتني وأنت تهديني وأنت تطعمني وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني என்று வரக்கூடிய இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆ. இதனை ஓதி யார் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கிய துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.